بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. سأل سائل بعذاب واقع. سأل سائل بعذاب واقع. இந்த லாமுக்கு மேல பாருங்க, சின்ன ஒரு மீம் இருக்குது, மீமா மாத்தி ஓதும். سأل سائل بعذاب واقع. سأل سائل بعذاب واقع. للكافرين ليس له دافع. للكافرين ليس له دافع. من الله ذي المعارج. من الله ذي المعارج. من الله ذي المعارج. من الله ذي المعارج. تعرج الملائكة والروح إليه. تعرج الملائكة والروح إليه. في يوم كان مقداره 50,000 سنة. في يوم كان مقداره 50,000 سنة. فاصبر صبرا جميلا. فاصبر صبرا جميلا. صبرا جميلا. صبرا جميلا. إنهم يرونه بعيدا. إنهم يرونه بعيدا. ونراه قريبا. ونراه قريبا. يوم تكون السماء كالمهل. يوم تكون السماء كالمهل. وتكون الجبال كالعهن. وتكون الجبال كالعهن. ولا يسأل حميم حميما. ولا يسأل حميم حميما. يبصرونهم. يبصرونهم. يود المجرم. يود المجرم. لو يفتدي من عذاب يومئذ ببنيه. لو يفتدي من عذاب يومئذ ببنيه. يومئذ அல்ல, يومئذ. குர்ஆன்ல ரெண்டு இடத்துல தான் யௌமிஇதின்னு வரும். குர்ஆன்ல ரெண்டு இடத்துல தான் யௌமிஇதின், மற்ற எல்லாமே யௌமஇதின் தான். இந்த ரெண்டு இடம், அதுல ஒரு இடம் தான் இந்த இடம். யௌம அல்ல, யௌ மீ மீ மீமுக்கு என்ன கஸ்ரா. யௌமிஇதின் சொல்லுங்க. لو يفتدي من عذاب يومئذ. யௌமிஇதின். அதிகமானவங்க தவறு ஒரு இடம் இந்த இடம் தான். விளங்குதா? யௌமஇதின் அல்ல, யௌமிஇதின் பிபனீஹ். وصاحبته وأخيه. وفصيلته التي تؤويه. ومن في الأرض جميعا ثم ينجيه. كلا إنها لظى. نزاعة للشوى. تدعو من أدبر وتولى. وجمع فأوعى. இன்றைக்கு நாங்கள் படிக்கக்கூடிய சூரா சூரத்துல் மஆரிஜ். இதுவும் மக்கியா, 44 ஆயத்துகளை கொண்ட சூரா. சூரத்துல் மஆரிஜ் என்ற பெயர் வந்த காரணம்,
இந்த சூறாவிலே மஆரிஜ் என்ற சொல் இடம்பெற்றிருக்கிறது. மஆரிஜ் என்ற சொல் இடம்பெற்றிருக்கிறது. இந்த மஆரிஜ் என்பதற்குரிய விளக்கம் இன்ஷா அல்லாஹ் பின்னால படிப்போம். இந்த சூறாவுக்குள்ள என்ன இருக்குது? மக்கி சூறாக்கள் எப்பொழுதும் அல்லாஹுவை பற்றி, ஆகிரத்தை பற்றி, கியாமத்தை பற்றி பேசக்கூடிய சூறாக்கள் தான் மக்கி சூறாக்கள். இதில் முதலாவதாக உலகத்துடைய காஃபிர்கள் முஸ்லீம்களை கிண்டல் பண்ணுவது வளம். உங்களோட அல்லாஹ், உங்களோட கியாமத் எப்போ வரும், ஆகிரம் எப்போ வரும், அதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். முதலாவது ஆயத்திலிருந்து 7வது ஆயத்து வரைக்கும் உலகத்தை பார்த்தா என்னமோ உலகம் நிரந்தரமாக இருப்பதை போல தோற்றம் அளிக்கும். அதனால அதிகமானவர்கள் ஏமாற்றம் அடைகிறாங்க. அல்லாஹ் அதை பற்றி பேசுகிறான் முதல் ஆயத்திலிருந்து 7வது ஆயத்து வரை. இரண்டாவது விடயமாக 8வது ஆயத்திலிருந்து 18வது ஆயத்து வரைக்கும் சரி, அந்த கியாமத்துடைய அடையாளங்கள் என்ன, அந்த கியாமத்து நடந்தால் என்னென்ன நடக்கும் என்ற விடயங்கள் அல்லாஹ் பேசுகிறான். மூன்றாவது விடயமாக 19வது ஆயத்திலிருந்து 21வது ஆயத்து வரைக்கும் ஒரு மனிதனிடம் காணப்படக்கூடிய அடிப்படையான கெட்ட குணங்கள் என்ன, ஒரு மனிதனிடம் காணப்படக்கூடிய கெட்ட குணங்கள் எவை என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். அதற்கு பிறகு 4வது தலையங்கமாக உண்மையான முஸ்லிமிடம் வரவேண்டிய கிட்டத்தட்ட 10 தன்மைகள் அல்லாஹ் சொல்லி காட்டுறார். ஒரு முஸ்லிமிடம் இந்த தன்மைகள் வர வேண்டும் என்று சொல்லிட்டு கடைசியாக அல்லாஹ் உலகத்தில் இருக்கிற முழு காஃபிர்களும் சொர்க்கம் நுழைய விரும்புகிறாங்க, நான் சொர்க்கம் கொடுப்பேனா என்று கேட்டு கியாமத்துடைய நாளில் உங்களை சந்திச்சு கொள்றேன் அப்படின்ட்டு அல்லாஹ் சூரத்துல் மஆரிஜை அல்லாஹ் முடிக்கின்றார். இதுதான் இந்த சூறாவுடைய உள்ளடக்கம். தஃப்சீரை பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான், سأل سائل بعذاب واقع سأل سائل بعذاب واقع. அல்லாஹ் கேட்கிறான், யாரோ கேட்கிறாங்களே இந்த கியாமத் எப்போ வரும் என்று, கியாமத் எப்போ வரும் என்று கேட்கிறாங்களே. என்ன சூரா அன்ஃபால் 8வது சூரா 32வது ஆயத்தில் اللهم إن كان هذا هو الحق من عندك فأمطر علينا حجارة من السماء أو ائتنا بعذاب أليم. அந்த காலத்தில் நதுர் இப்னு ஹாரிஸ் என்ற ஒரு காஃபிர் இருந்தார். இந்த நதுர் இப்னு ஹாரிஸ் சொல்லுவாராம், இஸ்லாம் உண்மையாக இருந்தா, நீங்க சொல்ற மாதிரி கியாமத்தெல்லாம் உண்மையாக இருந்தா கல்லு மலையை பொழிய வச்சு காட்டுங்க ஏழுமண்டா, கல்லு மலை பொழியும். அப்பதான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான், சஅல சாயிலும் பிஅதாபின் வாக்கியா. கேட்கிறாங்க, எப்போ வரும், எப்போ வரும், எப்போ உலகம் அழியும், எப்போ உலகம் அழியும். லில் காஃபிரீன லைஸ லஹு தாஃபிஅ. அல்லாஹ் சொல்றான், காஃபீர்களை யாரும் தடுக்க முடியாது, காஃபீர்களுக்கு எங்களுடைய தண்டனை இறங்கியே ஆகும். லில் காஃபிரீன், காஃபிரண்டா அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள், லைஸ லஹு தாஃபிஅ, யாரும் அந்த தண்டனையை தடுக்க முடியாது, கியாமத்தை தடுக்க முடியாது. மினல்லாஹி தில் மஆரிஜ், மினல்லாஹி தில் மஆரிஜ், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து. தில் மஆரிஜ் என்றால் படிகளுடையவர், படி என்றால் மலக்குகள் ஏறி செல்வதற்காக.
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய விளக்கம், இஸ்ஸமாவாத், அந்த அல்லாஹ் வானங்களுடையவர். மஆரிஜ் என்றால் 7 வானங்களுடைய ரப் அவன். வானத்துக்குத்தான் அல்லாஹ் மஆரிஜ் என்று சொல்லியிருப்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொல்றார். தஅருஜுல் மலாயிகத்து வர்ரூஹு இலைஹி, தஅருஜுல் மலாயிகத்து வர்ரூஹு இலைஹி, மலக்குகளும் ரூஹ் என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஏறி செல்லுவார்கள். ஏறி செல்லுவார்கள். இடத்துல ரூஹ் என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மலக்குகளும் ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஏறி செல்லுவார்கள். இலை அல்லாஹ்வின் பக்கம். ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு 50,000 சனா, அந்த கியாமத்துடைய நாள் 50,000 ஆண்டுகளுக்கு சமம். எவ்வளவு காலம்? 50,000 சனா. அதனாலதான் யாருமே விளையாட்டு காட்டப்படாது. 50,000 ஆண்டுகள். மிக்தாருஹு 50,000 சனா. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சூரா சஜிதா ஓதுறாங்களே, வெள்ளிக்கிழமை சுபஹ் தொழுகையில சஜிதால ஒரு ஆயத்துல ஓதுவாங்க, என்ன? ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு 1000 சனா. அல்லாஹ் அங்க சொல்றான் 1000 ஆண்டுகள். இந்த சூறாவுல சொல்றான் 50,000 ஆண்டுகள். அப்படின்னா என்ன? கியாமத் 1000 ஆண்டு ஒரு சூறாவுல வருது, இந்த சூறாவுல வருது 50,000 ஆண்டு. எப்படி இத விளங்கிக் கொள்றதுண்டா, ஒரு இமாம் சொல்றாங்க, இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லும் பொழுது 2 ஆயத்தையும் சேர்த்து, மொத்தம் நாங்க மௌத்தானதிலிருந்து 50 இடம் இருக்கு, தாண்ட வேண்டிய இடங்கள். எத்தனை இடம் இருக்குது? 50 இடத்தை தாண்டினதுக்கு பிறகுதான் சொர்க்கம். ஒவ்வொரு இடத்திலையும் 1000 ஆண்டுகள் கழிக்கும். எத்தனை 1000 ஆண்டுகள்? உதாரணமா, நாங்க எல்லாருமே ஆலமுல் அர்வாஹ்ல இருந்தோம். எங்களுக்கு உடம்பு இருக்கல, என்ன இருந்துச்சு? எங்கட உயிர். 2வது கட்டமாக எங்க வந்தோம்? தாயுடைய வயிற்றுக்கு வந்தோம். தாயுடைய வயிற்றில 10 மாதம், 9 மாதம், 8 மாதம் 2வது கட்டமாக தங்கிடும். 3வது எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்? துனியாவுக்கு வந்திருக்கிறோம், உலகத்துக்கு. இன்னும் உலகத்துல பாருங்க, 10 வருஷத்துல 20 வருடம், 30, 40, 50, 60, 70, 100 வருடம் போய்த்திடுறோம். 4வது கட்டம் எங்க போய் சேர்றோம்? எல்லாரும் கபருக்கு போய் சேர்றோம். கபர்ல சிலர் 1000, 2000, 3000, 4000, 5000, 6000, சிலர் இப்பதான் 200, 300. இப்ப கபர்ல இருந்து எல்லாருமே இன்ஷா அல்லாஹ் எழும்பும். ஒரே அடியாத்தான் எழும்பும். எழும்பினதிலிருந்து 50,000 ஆண்டுகள் கழியும். எத்தனை 1000 ஆண்டுகள்? எங்கட பிரயாணம் சின்ன ஒரு பிரயாணம் அல்ல. அதனாலதான் சொல்லுவாங்க, முஸ்லீம்கள் குறுகிய சிந்தனையோட வாழ முடியாது. ஒரு முஸ்லிமுடைய சிந்தனை மிக தூரமானது, மிக விசாலமானது. சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஒரு முஸ்லிம் சண்டை பிடிக்க மாட்டார். அதுதான் மிக தூரம் பிரயாணம் செய்யும். எத்தனை ஆண்டுகள்? 50,000 சனா. எத்தனை 1000 ஆண்டுகள்? 50,000 ஆண்டுகள். 50,000 ஆண்டுகள். எத்தனை இடம்? 50 இடம். ஒரு இடத்துல எத்தனை வருடம்? உலகத்துல நாம இவ்வளோ சண்டை பிடிக்கிறதும் கஷ்டப்படுறதும் முயற்சி பண்றதும் 60 வருஷத்துக்கு தாண்டதை மறந்துடப்படாது. 70 வருடம், 80 வருடம், 90 வருடம், 100 வருடம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடு கட்டி தொழில் எடுத்து குடும்ப வாழ்க்கை
நானாவோட பிரச்சனை, வாப்பாவோட பிரச்சனை, குடும்பங்களோட பிரச்சனை, ஒரு 100 வருஷம் சந்தோஷமாக வாழும். அல்லாஹ் அந்த இடத்துல சொல்லக்கூடிய விடயம் في يوم كان مقداره 50,000 سنة 50,000 ஆண்டுகள். சரி, மஹ்ஷர்ல இருந்து எழும்பினத்திலிருந்து 50 இடம். உதாரணமா மீசான், மீசான்ல எத்தனை வருடம்? 1000 வருடம். சிராத், சிராத்ல எத்தனை வருடம்? 1000 வருடம். சிராத்ல 1000, மீசான்ல 1000. ஹவுதுல் கௌசர் உதாரணமா 50 இடங்கள். ஒவ்வொன்றையும் தாண்டி தாண்டி தாண்டி. அதனாலதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களை நான் எங்க சந்திக்க கியாமத்தில்? சொன்னாங்க, ஆயிஷா, 3 இடம் இருக்குது, அந்த இடத்துல யாரும் யாரையும் பார்க்க மாட்டாங்க. முதலாவது ஆயிஷா மீசான்ல, அமல்கள் நிற்கிற இடத்துல தண்ட மனைவிய கூட பார்க்கிறது இல்லை, நான் தப்போ. இரண்டாவது, அமல்கள் ஏடு கொடுக்கப்படும் இடம். மூன்றாவது சிராத் பாலம். இந்த 3 இடத்திலையும் யாரும் யாரையும் கவனிக்காத இடம் ஆயிஷா. இதெல்லாம் நம்பினவங்க நாங்க மட்டும்தான், முஸ்லீம்கள் மட்டும். இதெல்லாம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அவடத போனா வரும். யார் யாரெல்லாம் காஃபிர்கள் மௌத்தா இப்ப கபருக்கு இருக்கிறாங்களோ அவ்வளோ பேருக்கும் விளங்கிட்டு பேசல. பேசுறதுக்கு மட்டும் சந்தர்ப்பம் கொடுத்தா என்ன நடக்கும்? பேச அல்லாஹ் சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டான், மறைச்சு வச்சிருக்கிறான் அல்லாஹ். முழு பேருக்கு யாரெல்லாம் சக்கராத்தை அடைந்தாங்களோ அவ்வளோ பேருக்கும் இஸ்லாம் தான் உண்மை என்று விளங்கிட்டு, ஜனாதிபதிக்கும் விளங்கிட்டு, அமைச்சருக்கும் விளங்கிட்டு, பேசலார். இதுதான் சோதனை. 50,000 ஆண்டுகள் எப்படி கழிக்க போறது? ஒரு முஸ்லிமுக்கு இந்த கவலை தான். முஸ்லீம்கள் நோன்பு வைக்கிற மாதிரி யார் நோன்பு பிடிக்கிறது இல்லை. கேட்கிறாங்க, முஸ்லீம்கள் நோன்பு பிடிக்கீங்க? நாங்க அந்த நாளுக்கு தயாராகிறோம். முஸ்லீம்களுக்குத்தான் எல்லா இடத்தையும் பிரச்சனை. நாங்க உலகத்துல வாழ்வதற்காக வரலையே. முஸ்லீம்கள் உலகத்துல வாழ்வதற்கு வந்த கூட்டமா இல்ல, நாங்க இன்னொரு வாழ்க்கையை தயாரிக்க வந்தவர்கள். இது வாழ்க்கை அல்ல எங்களுக்கு. எங்களுடைய வாழ்க்கை எப்ப சொர்க்கத்துக்குள்ள கால வைப்போமோ அன்றைக்கு தான் வாழ்க்கை. அது வரைக்கும் எங்கட பிரயாணம் முடியாது. இதை நாங்க ஒவ்வொருத்தரும் விளங்கி கொள்ளோம். அல்லாஹ் சொல்றான், في يوم كان مقداره 50,000 سنة 50,000 ஆண்டுகள். 50,000. இதெல்லாம் நினைச்சுதான் ரசூலுல்லாஹ் அழுது அழுது வாழ்க்கையை கழிச்சு. இதெல்லாம் ஓதினா அழுக வரலண்டா வேலையே. இது ஓதும் பொழுது கண்ணால கண்ணீர் வரலண்டா அவ முஸ்லிமும் அல்ல. இவ்வளோ வாழ்க்கைக்கு நாம் என்ன செய்யறது? இன்றைக்கு பாருங்க, மனிதன் எவ்வளோ பாவம் செய்யறான். இதெல்லாம் விளங்கா, மனிதனுக்கு தெரியா, உண்மையா முஸ்லிமுக்கே தெரியா. எல்லாருக்குமே தெரியுமா 50,000 வருஷம் தெரியுமா? எல்லாருக்கும் சொல்லுங்களேன் கொஞ்சம். இப்ப நீங்க இன்றைக்கு ஓத போய் உங்களுக்கு தெரியும், ஓதாதவனுக்கு தெரியுமா? இந்த குர்ஆன் விளங்காதவனுக்கு, சும்மா தர்ஜுமா மேலால வாசிச்சுட்டு போறவனுக்கு விளங்கா. தஃப்சீரை படிச்சா மட்டும்தான் விளங்கும். 50,000 வருஷமா உலகத்திலே படுற கஷ்டம் நாங்க கொஞ்ச காலத்தை கழிக்கிறதுக்கு 50,000 வருஷம் எப்படி கழிக்கிறோம்? ஒவ்வொரு இடத்திலையும் 1000 1000 1000 1000. ஒரு உதவியும் இல்லை. பின்னால விளங்கும் உங்களுக்கு எல்லாம், பின்னால விளங்கும். அல்லாஹ் சொல்றான், في يوم كان مقداره 50,000 سنة فاصبر صبرا جميلا. நபியே, அழகான முறையில் பொறுமையாக இரு. முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்லித்தாரான்? நீங்க என்ன செய்யுங்க?
فاصبر صبرا جميلا. எப்படி பொறுமையா இருக்கணுமோ? ஜமீலனா என்ன? அழகான முறையில பொறுமையா. அல்லாஹ் சில விடயங்களை அழகாக செய்ய சொல்றான். அதில் ஒன்றுதான் இது. எப்படி அழகா பொறுமையா இருக்கிறது? அழகா எப்படி? பொறுமையிலும் அழகு இருக்குதா? பொறுமையிலும் அழகு இருக்கு. பொறுமையிலும் என்ன இருக்குது? அழகு இருக்குது. எங்கள்கிட்ட வந்து ஒவ்வொரு கேள்வி கேட்பாங்க இஸ்லாத்தை பத்தி. நீங்க ஃபஸ்பிரு ஸபரன் ஜமீலா, அழகாக பொறுமையா இருக்கு. ஹஸ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஹஸ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போய் கிணத்துல போட்டுட்டு வாராங்க நானாமார். என்ன சொன்னாங்க? ஃபஸபருன் ஜமீலுன் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன். அழகா பொறுமையா இருக்கிறேன். அழகான பொறுமை. முதலாவது பொறுமையில் அழகு. இரண்டாவது ஏற்கனவே படிச்சோம் நாங்க, வஹ்ஜுருஹும் ஹஜ்ரன் ஜமீலா, வஹ்ஜுருஹும் ஹஜ்ரன் ஜமீலா. காஃபிர்களோட அழகான முறையில் அவர்களை துண்டித்திரு. அழகாக அழகு. மூன்றாவது வஸ்ஃபஹ், மன்னிப்பதின் அழகு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், அழகாக மன்னித்திருங்க மக்களை. நாலாவது விடயம்தான் அழகு. மனைவிய தலாக் சொல்லும் பொழுது அழகான முறையில தலாக் கொடு. சண்டை பிடிச்சிட்டு தலாக் இல்லை. வஸர்ரிஹும் ஸராஹன் ஜமீலா. உங்களுக்கு மனைவிக்கும் வாழேலா, உங்களுக்கும் மனைவிக்கும் ஒத்து போகுதே இல்லை, சண்டை பிடிக்காது. அழகான முறையில ஹதியாக்களை கொடுத்து சந்தோஷமான முறையில பிரிச்சு அனுப்பும். பதுவா வாங்கிறாதீங்க தலா கொடுத்து. இந்த 4 இடத்திலையும் அல்லாஹ் குர்ஆன்ல ஜமீல் ஜமீல் ஜமீல். பொறுமையில ஜமீல், மன்னிக்கிறதுல ஜமீல், மற்றவர்களோட துண்டிக்கிறதுல ஜமீல், தலாக்ல ஜமீல். அழக கையாளுது. இன்றைய காதி கோட் எடுத்தீங்கன்னா சண்டையெல்லாம் முடியும் இல்லை, சண்டை பிடிக்கிறது அல்ல. அழகானவர்களுக்கு வாழ இயலாது. உங்கள சந்தேகம், நீங்க சந்தோஷமாக சொத்துக்களை கொடுத்து அவட எடுத்த சொத்துக்களை அழகாக கொடுத்து பிரிஞ்சிரு. சராஹன் ஜமீலா. இந்த இடத்துல அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்றான், ஃபஸ்பிரு ஸபரன் ஜமீலா, அழகாக பொறுத்திருங்க, கியாமத்து வரும், அவசரப்படாதீங்க, கியாமத்து தான் உண்மை. இன்னஹும் யரவுனஹு பஈதா, இன்னஹும் யரவுனஹு பஈதா. அல்லாஹ் சொல்றான், காஃபிர்கள் கியாமத்தை வெகு தூரத்துல பார்க்கிறார். இப்ப எல்லாம் வராது கியாமத், அது வரும் இன்னும் ஒரு 50,000 வருஷத்துக்கு போறோம். இன்னஹும் யரவுனஹு பஈதா வனராஹு கரீபா. ஆனா நாங்க பார்க்கிறோம் வெகு கிட்டத்தில். அல்லாஹ் சொல்றான், எப்ப வரப்போதான் கியாமத்? கிட்டத்துல வரும் இன்ஷா அல்லாஹ். எதிர்பார்த்திரி கியாமத் வந்ததோட தான் விளங்கும் உலகத்துல வாழ்ந்தோமா, உலகத்துல வாழ்ந்தோமா. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு இரவிலும் மனைவிமார் எழுப்பாட்டும் பொழுது சொல்றக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? கியாமத் வந்துட்டு எழும்புங்க, கியாமத் வந்துட்டு எழும்புங்க. மிச்சம் கிட்ட இருக்குது சகோதரர்களே. கியாமத் எந்த நாளும் ரெடி ஆயிரும். கியாமத்துக்கு கிட்டவாயிரும். எங்கட பிள்ளைகளை, எங்கட மனைவிய, குடும்பத்தை கியாமத்துக்கு தயாரானவர்களாக ஆக்கியோம். அல்லாஹ் சொல்லிட்டார், இன்னஹும் யரவுனஹு பஈதன் வனராஹு கரீபா. காஃபிர்கள் அதை தூரத்தில் பார்க்கிறார்கள், ஆனா நாங்கள் அதை வெகு சீக்கிரமாக பார்க்கிறோம். மிக அண்மையில வரப்போது கியாமத். குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் பொழுது, அதா அம்ருல்லாஹ், அல்லாஹுடைய கட்டளை வந்து விட்டது என்று அல்லாஹ் சொல்றார். வனுஃபிக ஃபிஸ்ஸூர், சூர் ஊதப்பட்டு விட்டது. இறந்த காலம் நடக்க போகுது.
கிட்டத்துல நடக்க போகுது கியாமத். சகோதரர்களே, எதிர்பார்த்து வாழணும் உலகத்துல. இன்னைக்கு யூதர்கள் தஜ்ஜால் எதிர்பார்க்கிறாங்க, நாங்க கியாமத்தை எதிர்பார்த்து வாழ போறோம். வெகு சீக்கிரம் வரப்போகிறது. அல்லாஹ் அதற்குரிய 4 அடையாளங்களை சொல்றான். கியாமத்துடைய முதல் அடையாளம் வந்தால், யௌம தகூனு ஸமாஉ கல்முஹுல், யௌம தகூனு ஸமாஉ கல்முஹுல். இந்த வானம் எப்படி மாறிவிடும் என்றால், அப்படியே உருகிய செம்பு போல் மாறிவிடும். என்ன உருகினா அடி மண்டிருக்குமே, அது மாதிரி உருகி இந்த வானம். இது முதல் அடையாளம். அல்லாஹ் வானத்தை இல்லாமல் ஆக்கிடுவான். இத ஸமாஉன் ஷக்கத், வானம் வெடிச்சிரும், வானம் வெடித்திரும். இத ஸமாஉ ஃபதரத், வானம் வெடித்திரும், வானம் இருக்காது. இது முதல் அடையாளம். கண்டீங்கன்னா நினைங்க, ஓ சூரா மஆரிஜ் படிச்ச ஞாபகம் வருது. இப்ப காணுவோம், நான் நீங்க எல்லாரும் காண போறோம். இதுல பொய் இல்லை, இதுல உண்மை. இது ஒமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, அல்லாஹ்வோட உண்மை சொல்றவன் வேற யாரும், அல்லாஹ்வோட உண்மை சொல்றவன் யாரும் இல்ல. முதல் அடையாளம் யௌம தகூனு ஸமாஉ கல்முஹுல். இரண்டாவது அடையாளம் வதகூனுல் ஜிபாலு கல்இஹின், வதகூனுல் ஜிபாலு கல்இஹின். ஏற்கனவே படிச்சிட்டோம். இது அல் காரிஆ மல் காரிஆ வமா அத்ராக மல் காரிஆ யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்தூஸ் வதகூனுல் ஜிபாலு கல்இஹ்னில் மன்ஃபூஷ். உலகத்தில் இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் சாயம் பூசப்பட்ட பஞ்சி போல் பறக்கும். அல்லாஹ் சொல், நடக்குமா இது? இந்த பள்ளி ஆடி உளுந்தாலே நமக்கு ஆச்சரியம். அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் உள்ள முழு மலை வதகூனுல் ஜிபாலு கல்இஹின், முழு மலைகளும் அப்படியே கலர் கலராக பறக்கும், பஞ்சை போல் பறக்கும். எவ்வளோ அபாயமான ஆச்சரியமான நிலைமையாக இருக்கும். யோசிச்சு பாரு, கற்பனையில் எடுத்து பாருங்க. இது மூன்றாவது வலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா, வலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா. இந்த இடத்துல ஹமீம் என்றால் மிக நெருக்கமானவர். சிலருக்கு நெருக்கம் மனைவி, சிலருக்கு நெருக்கம் நண்பர்கள், சிலருக்கு நெருக்கம் வாப்பா. யாரிடம் போய் ரகசியங்களை சொல்லுவீங்களோ இவர்களுக்கு சொல்றது ஹமீம். இவங்களுக்கு சொல்றது என்ன? ஹமீம். ஹமீம் என்றால் மிக நெருக்கமானவர்கள். மிக நெருக்கமானவன் கூட உங்களோட பிரச்சனையை கேட்க மாட்டார். அல்லாஹ் சொல்ற, உங்களுக்கு நீங்க நம்பி இருந்தீங்க, சொல்லுவீங்களே, பாருங்க இவ்வளோ நம்பினோம் வெட்டி விட்டானே, இவ்வளோ நம்பி கூட்டாளியா இருந்த வெட்டி விட்டானே. வெற்றடம் அதுதான். எந்த கூட்டாளியை நம்பிடாதீங்க, எந்த மனைவியை நம்பிடாதீங்க, புள்ள உதவி செய்யும் நம்பிடாதீங்க. நீங்க நான் நீங்க தனிப்பாதையில பிரயாணம் செய்யும். அல்லாஹ் சொல்றான், وَلَا يَسْأَلُ حَمِيمٌ حَمِيمًا. இது மூன்றாவது அடையாளம். யாரை பார்த்தாலும் சுயநலவாதியா இருப்பாங்க, யாரும் யாருக்கும் உதவி செய்யற இடம் அல்ல. நாலாவது அல்லாஹ் சொல்றான், யுபஸ்ஸரூனஹும், நெருக்கமானவர்களை பார்ப்பார்கள். கூட்டாளியை பார்ப்பீங்க இன்ஷா அல்லாஹ். எந்த கூட்டாளி வட்டியில் இறக்கினானோ, எந்த கூட்டாளி ஜினால் இறக்கினானோ, எந்த கூட்டாளி, எந்த மனைவி உங்களை தொலை உடன்லையோ, எந்த பிள்ளைகள் உங்களை ஹராத்துக்கு இறக்கிச்சோ எல்லாரையும் பார்ப்பீர்கள். யுபஸ்ஸரூனஹும், அனைவர்களையும் பார்ப்பீர்கள். சகோதரர்களே, மிக கடினமான ஆயத்து வருகிறதுதான், மிக கடினமான ஆயத்து.
அந்த காலத்தில் முஸ்லிம்களுடைய முன்னோர்களுடைய பழக்கம் குர்ஆன ஓதும் பொழுது அழுகிற பழக்கம் இருந்தது. குர்ஆனும் அழுகையும் ஒன்றாக இறக்கப்பட்டது சகோதரர்களே. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை தனது ரூம்ல இருந்து வெளியே வந்து பார்க்கிறாங்க, எல்லாரும் குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறார்கள், ஆனா அழுகையை காணல. கேட்டாங்க சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, அழுகை எங்க போயிட்டு? இந்த குர்ஆனும் அழுகையும் ஒன்றாகத்தான் இறங்கியது. காலம் போக போக இன்றைக்கு குர்ஆன் எல்லாம் மெட்ல ஓதப்படுதே தவிர அழுகையை காணல். குர்ஆனுக்கு ஒவ்வொரு பாட்டு மெட் கொடுப்பதல்ல தேவை, குர்ஆன ஓதும் பொழுது அழுகையுள்ளவர்கள் குர்ஆன ஓதும். அதாலதான் தராவி தொழுவிக்கிற இடங்கள், பள்ளிவாசல்கள், ஒவ்வொரு இடங்கள்ல சின்ன சின்ன பிள்ளைகளை போட்டு தொழுவிக்கிறத விட மிக வயசாளிகள் அல்லாஹுடைய பயத்தால் அழக்கூடியவர்களை வைத்து தொழுவிக்கும். எப்பையும் தான் சின்ன சின்ன பொடியமாருக்கு பின்னால தொழுவதை விட நல்ல வயதுள்ளவர்களுக்கு பின்னால் என்று தொழும். நல்ல வயசாளிகள், அல்லாஹு பயந்தவங்க, இமாம்கள்ல ஆக உயர்ந்தவங்க அவங்க தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்ல இருக்கிறாங்க. சக்கராத் வரைக்கும் நபி அவங்க தன்னுடைய முஸல்லாவை வேற யாருக்கும் கொடுக்கல. நபி அவங்க தான் தொழுவிச்சாங்க, நபி தான் ஜும்ஆ ஓதினாங்க. அதுதான் ஒரு ஊருடைய முஸல்லாவும் மிம்பரும் யாருடைய கையில் இருக்குமோ அது போலதான் ஊர் வரும். முஸல்லாவும் மிம்பரும் கள்ளனுடைய கையில் இருந்தால் ஊர்ல கள்ளன் தான் உருவாகுவார். முஸல்லாவும் மிம்பரும் பொன்புடியர்களுடைய கையில் இருந்தால் ஊர்ல அவர்கள் தான் உருவாகுவார்கள். முஸல்லாவும் மிம்பரும் வட்டிக்காரனுடைய கைக்கு போனால் ஊரே அப்படித்தான் மாறும். அதனாலதான் முஸல்லா மிம்பர் ஒரு ஊருடைய முக்கியமான இடம். அந்த இடங்கள்ல ஊர்ல மிக பயந்தவர்கள் தான் மிம்பர்லையும் முஸல்லாலையும் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மௌத் வரை முஸல்லாவையோ மிம்பரையோ யாருக்கும் கொடுக்கவில்லை. தன்னுடைய சக்கராத் எழும்ப முடியாத நேரம் தண்ணீர் கொண்டு வரப்பட்டது, மேல கழுவினார்கள், எழும்பினார்கள், தொழுவிப்பதற்கு மயங்கி விழுந்து விட்டார்கள். திரும்ப எழும்பினார்கள், கழுவினார்கள், மயங்கி விழுந்து விட்டார்கள். திரும்ப எழும்பினார்கள், மயங்கி விழுந்ததோடு தான் சொன்னார்கள், முரு அபா பக்ரின் ஃபல் யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கருக்கு சொல்லுங்கள் தொழுவிக்கட்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அபூபக்கர் நீங்க நின்ற இடத்தில் ஒரு நாளும் நிற்க மாட்டார். நீங்க நின்ற இடத்தில் நின்றால் அவர் அழுது விடுவார். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஆக உயர்ந்த பழக்கமே அழுகிறது. இன்னைக்கு நீங்க காண மாட்டீங்க அழுகிறவர்கள் சிலரை பாப்பீங்க. குர்ஆன் ஓதி அழுதல், வயசாளி, தாடி பழுத்தவர், குர்ஆன் தெரியாது, அதனால் கண்ணீர் வராது. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய சிஃபத்து. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முதலாக தனது வீட்டு முற்றத்தில் ஒரு பள்ளிவாசலை கட்டி தொழுவிப்பார். அழுது அழுது ஓதுவார் குர்ஆன். அழுகை சகோதரர்களே இந்த உம்மத்துடைய சிறப்பம்சம். அழுகிறவங்களை உருவாக்கும். ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழுதாங்கண்டா அவங்களுக்கு காசு இல்லையா? அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு 4 மனைவி, 4 கல்யாணம், பிள்ளைகள். ஆனா தக்பீரை கட்டின அழுதுடுவார். நாங்க யோசிக்கிறது என்ன? எப்ப அழுக வரும்? கஷ்டம் வந்தா மட்டும்தானே அழுக வரும். பிரச்சனை வந்தா தானே இல்ல. கஷ்டம் பிரச்சனைக்காக அழுவது அது வேறு, அல்லாஹுடைய பயத்தால் அழுவது வேறு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 4 மனைவிமார். ஆயிஷா அப்துர் ரஹ்மானுடைய உம்மா வேறு. ஆயிஷா அப்துர் ரஹ்மானுடைய உம்மா உம்மு ரூமான் ஒரு கல்யாணம். அஸ்மா அப்துல்லாஹுடைய உம்மா வேறு, கத்லா 2வது மனைவி. 3வது மனைவி அஸ்மா பின்த் உமைஸ்,
4வது மனைவி ஹாரிஜா பின் ஸைதுடைய சகோதரி உம்மு ஹபீபா. 4 கல்யாணம், நல்ல தொழில், நல்ல வியாபாரம், நல்ல காசு. ஆனா தக்பீர் கட்டினா அழுதுருவார். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மௌத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார். மிம்பருக்கும் மிஹ்ராபுக்கும் உரியவர் அவர்தான். சொல்லுவார்கள் சஹாபாக்கள், சுபஹுடைய தொழுகை தொழுவிப்பார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆக கடைசி சஃபிலே நாங்கள் இருப்போம். சூரா யூசுப் ஓதுவார். இன்னி அஷ்கு பத்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ். யா அல்லாஹ், என்ற கவலையை உனக்கிட்ட தான் சொல்றேன் என்று ஓதி தேம்பி தேம்பி அழுவார். அவர் அழும் சத்தம் கடைசி சஃபுக்கு கேட்கும். சகோதரர்களே, அழுகையுடையவர்கள், குர்ஆன் ஓதி ஓதி அழுறவங்க இவங்க எல்லாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத் அடைஞ்சாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பத்தி ஏற்கனவே தஃப்சீர்ல பேசி இருக்கிறோம். சக்கராத் அழுகுறாங்க அழுகுறாங்க அழுகுறாங்க. எல்லாருக்கும் கவலை, என்னடா இது ஹலீஃபா அழுகிறார், இவ்வளோ உயர்ந்தவர், என்ன கவலை? அழுகை சகோதரிகளே முஸ்லீம்களுடைய ஒரு ஆயுதம் தான் அல்லாஹ்வுக்கு முன்னால் அழுவது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு குத்தப்பட்டதற்கு பிறகு ஹலீஃபா வந்தவர் யார்? ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் எப்படி அழுகிறவர் தெரியுமா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கப்ரிஸ்தானுக்கு சென்றால் போதும், ஹத்தா தபுல்ல லிஹியதுஹு, தாடி நலையும், அழுது 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 அழுது. கேட்பாங்க, உஸ்மான் இதென்ன இவ்வளவு அழுகிறீர்கள்? ஒரு கவி படிப்பார்கள், ஃபஇன் தஞ்சு தஞ்சு மின் ذي عظيما وإلا فلا يخالك ناجيا. சொல்லுவார்களாம், இதிலிருந்து தப்பினா என்றா எல்லா இடத்திலையும் தப்பிடுவாய், இந்த கபர்ல நீ மாட்டிக்கொண்டால் இதற்கு பிறகு நீ தப்பவே மாட்டாய். சக்கராத் வரை அழுதார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் எடுத்தா தேம்பி தேம்பி அழுவான். உஸ்மான் ரலியல்லாஹுக்கு பிறகு முஸ்லிம்களுடைய தலைவர் யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு. அலி ரலியல்லாஹுடைய கையில் இருந்த ஆட்சி என்ன தெரியுமா? கூஃபா, பஸ்ரா, கிர்மான், ரஷ்யா வரை, சைனா வரை ஹஸரத் அலி ரலியல்லாஹுடைய கையில். ஆனால் சஹருடைய நேரம் மிஹ்ராபுக்குள் நுழைவார், முசல்லாவை விரிப்பார். அழுவதை பார்த்தவர்கள் சொல்கிறார், எப்படி அழுவார் என்றால் யதமல்மலு தமல்முல சலீம். ஒரு பாம்பு கடிச்சால், ஒரு மனிதனுக்கு பாம்பு கடித்தால் எப்படி அழுவானோ அப்படி அழுவார். என்ன குறை அவங்களுக்கு? பிள்ளைகள் குறைவா? சொத்து குறைவா? இல்லை, ஒரே ஒரு பயம், 50,000 ஆண்டுகள்ல நான் என்ன செய்ய போறேன், அவ்வளவுதான். அவ்வளவுதான், வேற எந்த பயமும் அவர்களுக்கு இல்லை. தைரியசாலிகள் அவங்கெல்லாம், எதுக்கும் பயப்படுறவங்க அல்ல. சரி, 5வது ஹலீஃபா என்று வர்ணிக்கப்படுறவர் யார்? உமர் பின் அப்துல் அசீஸ். உமர் பின் அப்துல் அசீஸ் 5வது ஹலீஃபா. முஸ்லிம்களுக்கு வந்த தலைவர்கள் எல்லோருமே அழக்கூடிய தலைவர்கள் தான். உமர் பின் அப்துல் அசீஸ் கல்யாணம் முடித்து 2 வருடம் தான் ஆட்சி செய்தார். ஒரு நாள் கபிரிஸ்தானுக்கு வாரார், ஜனாசாவை அடக்கிட்டு ஹுதுபா செய்கிறார். மக்களே, அந்த ஹுதுபாவுல தேம்பி தேம்பி அழுகிறார். கடைசியாக மிம்பர்ல ஏறினார் உமர் பின் அப்துல் அசீஸ். அந்த ஹுதுபாவுக்கு ஹுதுபா ஓதவே இல்லை. அந்த ஹுதுபாவிலே இன்னக்கும் லம் துக்லகு அபஸா, மனிதர்களே நீங்கள் வீணாக படைக்கப்படவில்லை. வலம் துத்ரகு சுதா, உங்கள் அல்லாஹ் சும்மா விட மாட்டான், சும்மா விட மாட்டான். வலம் துத்ரகு சுதா, நீங்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தீர்கள், எங்கு போக போகிறீர்கள் நினைத்து பாருங்கள். கடைசி ஹுதுபா, அதோடு அவர் அழுதழுது மௌத். தொடராக சொல்லிக்கொண்டே வரலாம். யாரெல்லாம் சரியான தலைவர்களாக முஸ்லீம்களுடைய முசல்லாவுக்கும் முஸ்லீம்களுடைய மிம்பருக்கும் யாரெல்லாம் பொறுப்பாக இருந்தார்களோ அவ்வளோ பேரும் அல்லாஹுடைய பயத்தால் அழுதவர்கள். சகோதரர்களே, முஸ்லீம்களே,
நாங்க அழக்கூடிய இடம் எத்தனை இடம் இருக்கு? ஒரு முஸ்லிமுக்கு எந்தெந்த இடங்கள்ல அழுக வரும்? முதலாவது குர்ஆன ஓத தொடங்கினா அழுக வந்துடும். முதலாவது என்ன? குர்ஆன ஓத தொடங்கினா என்ன வரணும்? இது யார கலாம்? இது அல்லாஹ்வுட கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தை. ஒரு முஸ்லிம் குர்ஆன பெரட்டினா வாயில ஓதல், கண்ணால கண்ணீர். இவர் உண்மையான முஸ்லிம். இவன் நீங்க பார்த்திருப்பீங்களே, சின்ன சின்ன பிள்ளைகள் வெளிநாடுகள்ல ஓதும் அழுது அழுது. ஏனென்றால் கலக்கிறது. அவங்களோட உஸ்தாதுமார் அப்படித்தான். ஓதல் என்பது கோஸ் அல்ல, குர்ஆன் என்பது கோஸ் அல்ல. குர்ஆன்ல எம்ஏ, பிஏ, பிஹெச்டி இது புதுசாக வந்த யஹூதியத். குர்ஆன்ல எம்ஏ, குர்ஆன்ல பிஏ, குர்ஆன்ல பிஹெச்டி அப்படி ஒன்று இல்ல. இது புதுசா வந்த கோர்ஸ்கள். ஃபிக்ஹ்ல எம்ஏ, பிஏ, பிஹெச்டி இப்படி எல்லாம் இருக்கல்ல. ஆரம்ப காலங்கள்ல உனக்கு குர்ஆன் தெரியுமா? கண்ணால கண்ணீர் வருதா? கண்ணீர் வந்து வந்து ஓதுறியா? உனக்கு குர்ஆன் கல்புல இறங்கிட்டுன்னு அர்த்தம். குர்ஆன்ல பிஹெச்டி முடிச்சும் பள்ளிக்கு தொலை வரலண்டா உனக்கும் குர்ஆனுக்கு என்ன சம்பந்தம்? குர்ஆன்ல எம்ஏ முடிச்சு குர்ஆன் சொல்ற மாதிரி ஒரு தாடி வைக்கலாண்டா உனக்கும் குர்ஆனுக்கும் என்ன சம்பந்தம்? எம்ஏயோ, பிஏயோ, பிஹெச்டியோ அது உலகத்திலே. குர்ஆன்ல எம்ஏ, பிஏண்டா, குர்ஆன்ல பிஹெச்டிண்டா யார் தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கொலே மாலை மாலையா நீ அழணும். நீ குர்ஆன்ல பிஹெச்டி, நீ குர்ஆன்ல எம்ஏ, நீ குர்ஆன்ல பிஏ. உலகம் மாறி சகோதரர்களே. எங்களை யஹூதிகள் மாத்துறதுக்கு குர்ஆன்ல எம்ஏ முடிங்க, பிஹெச்டி முடிங்க, குர்ஆன்ல இப்படி அப்படி எல்லாம் இல்ல. குர்ஆன் இறங்கும் பொழுது அழுகையும் இறங்கியது. குர்ஆன் ஓதும் பொழுது கண்ணால கண்ணீர் வருதா? அல்ஹம்துலில்லாஹ். நீங்க குர்ஆன்ல எம்ஏ, நீங்க குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய பார்வையில பிஹெச்டி. நீங்க இது முதல் இடம் சகோதரர்களே. இரண்டாவது, தொழுகைக்கு தக்பீர் கட்டினா கண்ணால கண்ணீர் வரும். நீங்க உண்மையான முஸ்லிம் என்றால் தொழுகைக்கு தக்பீர் கட்டிட்டீங்களா? நீங்க புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்களை பாருங்க. போய் பழைய முஸ்லிமை விடுங்க, புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவரை பாருங்க. எப்ப அவன் அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டுவானோ நடுங்குவான், நடுங்குவான் ஓதும் பொழுது. இரண்டாவது நிலைமை சகோதரர்களே. மூன்றாவது நிலைமை, தனிய ஒரு இடத்துல உட்கார்ந்தீங்க, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் வந்தது, தனிமையில் இருந்து அழுறீங்க. நீங்க நபி அவங்க சொன்னாங்க, வரஜுலுன் ذكرல்லாஹ خاليا ففاضت عيناه. தனிமையில உட்கார்ந்து திக்ர் செய்றான், கண்ணால கண்ணீர் வடிகிறது. இவனை நான் அரஷுடைய நிழல்ல வைப்பேன் அல்லாஹ் சொல்றார். சில உலமாக்கள் முஹம்மது பின் வாசி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஒருவரை பத்தி 20 வருடமாக மனைவியுடைய தலையும் அந்த இமாமுடைய தலையும் ஒரு தலைவணியில் இருக்கிறது. ராவெல்லாம் அழுது அழுது தலையணை நலைகிறது. ஆனால் மனைவிக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது. மனைவி தூங்கிட்டால் இவர் தலையணையில தலையை வச்சு அழுகிறார். தனிய நினைச்சு நினைச்சு அல்லாஹ்வ தலையணை நலையுது. பிரட்டி பாருங்க சகோதரர்களே, இதுதான் சாதனை. இப்படிப்பட்டவர்கள் எங்கட ஊர்ல 5 பேர், 10 பேர், 50 பேர் எங்கட மதரசாக்கள் மூலமாக உருவானாலே போதும். தனிமையில் அழக்கூடிய பழக்கம் மூணாவது இடம். நாலாவது இடம் சகோதரர்களே, கபருஸ்தான். கபருஸ்தான்ல போய் போன் பேசுறதல்ல, கூட்டாளிய கண்டு சோமாரிக்கியா எப்ப வந்தாயின்னு கேட்கிற இடம் அல்ல. கபருஸ்தான் அழுகைக்குரிய இடம். கபருஸ்தான் சண்டை பிடிக்கிற இடம் அல்ல. கபருக்கு போனா அழுறதுக்கு போங்க, இல்லாட்டி கபருக்கு போகாதீங்க. தயவு செஞ்சு வெளியாயிருங்க. கவலை உள்ள மக்களுடைய கவலையும் குழப்பிடாதீங்க. கபருஸ்தானுக்கு போகணுமா? ஒரு கபரை பார்த்து நின்று கண்ணீர் வடிங்க. நீ இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு புறவிடத்தை வரப்போறாய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசாவை அடக்கிட்டு அதனுடைய ஓரத்துல இருந்து தேம்பி தேம்பி அழுதார்கள்.
சொன்னாங்க, சகோதரர்களே இதுக்காக தயாராகுங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தாடி நலையும் வரை கபிரிஸ்தான்ல எப்ப எங்கட சமூகம் அழுமோ அன்று எங்கட சமூகம் மேல வந்துடும். கபிரிஸ்தான்ல உட்கார்ந்து மறந்து கதைச்சி கொண்டும் துனியாவை பத்தியும் காசை பத்தியும் கதைக்கிற காலம் இருக்கும் வரைக்கும் சகோதரர்களே சமூகம் முன்னேறாது. இது 4வது இடம். 5வது இடம், அழக்கூடிய இடம்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஞாபகம் வந்தால் ஒரு முஸ்லிமுக்கு கண்ணீர் வரும். நபியை ஞாபகம் வந்தால் ஆரம்ப காலங்களில் 2 பேர் சண்டை பிடித்தா 3வது ஆள் வந்து சொல்லுவார், என்ன தெரியுமா? ஸல்லி அலன் நபி, ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் ஓதுண்டா உடனே முசாஃபஹா செஞ்சுட்டு போயிடுவாங்க. சண்டை பிடிக்கிறது ரசூலுல்லாஹ் என்றதோடே கண்ணீர் வந்துடும். இது முஸ்லிமுடைய பழக்கம். ஹஸ்ரத் அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வியாழக்கிழமை வந்தால் தேம்பி தேம்பி அழுவார்கள். எந்த அளவு அழுவார்கள் என்றால் அவர்களுடைய தாடி நலையும், தாடி நலைந்ததற்கு பிறகு பூமி நலையும், அழுது கொண்டே இருப்பார்கள். சொல்லுவாங்க, ஒமா யௌமுல் ஹமீஸ், வியாழக்கிழமைண்டா என்னன்னு தெரியுமா? வியாழக்கிழமை சாதாரண நாள் அல்ல. வியாழக்கிழமை தான் நபி அவர்கள் சக்கராத்தை அடைந்த நாள். அந்த வியாழக்கிழமை தான் ரசூலுல்லாஹ் சக்கராத்திலே சொன்னார்கள், பேனையும் பேப்பரையும் கொண்டு வாருங்கள், எழுதி தருகிறேன். சஹாபாக்களுக்கிடையில் கருத்து வேறுபாடு வந்தது. ஹத்தா கஃப்ரல் லகத், சத்தம் கூடிய பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார், எழும்பி போங்க என்றார்கள். அதை நினைத்து அழுது கொண்டே இருப்பார். ஒரு முஸ்லிமுக்கு ரசூலுல்லாஹ் என்றதோட கண்ணால கண்ணீர் வரணும். அதை விட்டுட்டு ரசூலுல்லாஹுடைய விடயத்தை சண்டை பிடிப்பதல்ல. கடைசியானது எத்தனாவது? 6வது இடம்தான் ஒரு முஸ்லிமுடைய சக்கராத்தில் அழுக வரும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சக்கராத்தில் அழத் தொடங்கி விட்டார்கள். அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஆறுதல் சொன்னார்கள், அழாதீங்க ஆயிஷா, நீங்க மௌத்தானதோட ரசூலுல்லாஹ்வை சந்திச்சிடுவீங்க. அழுது அழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முந்தானை ஒன்று போட்டிருந்தாங்க, அப்படியே முந்தான அப்படியே நலஞ்சிச்சு. என்ன பயம் அவங்களுக்கு? இந்த 50,000 வருஷத்துல என்ன செய்ய போறேன், இந்த பயம். இன்னைக்கு பயம் இல்லாம சுத்துறோம் என்றா சூரத்துல் மஆரிஜ் தெரியாது. பயம் இல்லாம பேசுறோம் என்றா, ஹராத்த தைரியமா செய்யறோம் என்றா சூரத்துல் மஆரிஜ் எங்களுக்கு தெரியாது. சகோதரர்களே, இந்த 6 இடத்திலேயும் ஒரு முஸ்லிம் அலோ. ஹஸரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹுடைய சக்கராத். அம்ர் இப்னு ஆஸ் பிள்ளைகள் அழ ஆரம்பிச்சிட்டாங்க சக்கராத்துல, தேம்பி தேம்பி அழுகிறாங்க சக்கராத்துல. பிள்ளைகள் கேட்டாங்க, வாப்பா உங்களுக்கு தானே ரசூலுல்லாஹ் நன்மாராயம் சொல்லி இருக்கிறாங்க, ஏன் அழுகிறீங்க? அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, பிள்ளைகளே 3 கட்டங்களை நான் வாழ்க்கையில் அடைந்தேன். ஒரு கட்டம் நான் குஃப்ர்ல இருந்தேன், நான் மௌத்தா இருந்தால் நரகவாதியாக இருந்திருப்பேன். 2வது கட்டம், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையிலே வந்து பைஅத் செய்தேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். நான் ரசூலுல்லாஹுவை எவ்வளவு மதித்தேன் என்றால், நான் மௌத்து வரை நபியின் மீது இருந்த கௌரவமும் மரியாதையும் கண்ணால் நபியை தூக்கி கூட நான் பார்க்கவில்லை. அந்த ரசூலுல்லாஹுவை நாங்கள் மதித்தோம், கௌரவப்படுத்தினோம். நீ ரசூலுல்லாஹுவை வரணி என்று சொன்னாலும் எனக்கு வர்ணிக்க முடியாத அளவுக்கு கௌரவப்படுத்தினோம். அந்த காலத்தில் நாங்கள் மௌத்தாக இருந்தால் சொர்க்கத்தை அடைந்திருப்போம். 3வது ஒரு காலம் வந்தது, மகனே, ரசூலுல்லாஹுடைய மௌத்துக்கு பிறகு ஃபித்னாக்களில் மாட்டினோம். இப்பொழுது என்ன நிலைமை என்று எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டு திரும்ப அழுதார்கள். மகன் கேட்டார், வாப்பா உங்களுக்கு என்ன செய்யணும் இந்த நேரத்தில்? அப்பதான் சொல்லி கொடுத்தார், மகனே, என்னுடைய ஜனாசாவை அடக்கினா, என மையத்தை அடக்கிட்டு அவசரப்பட்டு வந்து விடாதே. எனக்கு ஒரே ஒரு உதவியாளன் எனது பிள்ளைகள் மட்டும்தான். நீங்க இந்த ஜனாசாவை அடக்கிட்டு ஒரு ஒட்டகம் அறுத்து பங்கிடும் நேரம் அளவு எனது கபரை சுத்தி இருந்து இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். ஏனென்றால் நான் அல்லாஹுவை சந்திக்கும் நேரம்
முன்கர் நக்கீரை சந்திக்கும் நேரம் எப்படி பதில் சொல்லுவேனோ தெரியாது. அந்த நேரத்தில் பதில் சொல்லுவதற்கு உங்களுடைய இஸ்திக்ஃபார் எனக்கு தேவை, அவசரப்பட்டு ஓடிவிடாதே பிள்ளைகளே என்று வசிய செய்தார்கள். சகோதரர்களே, இன்று எங்களுடைய கபருஸ்தான்களில் முசாஃபஹா செய்வதற்கு ஓடுறாங்க குடும்பம். முசாஃபஹா கபருஸ்தான்ல இல்ல, முசாஃபஹா வீட்டுல போய் செய்யறது. நாங்க உருவாக்கி கொண்டது சகோதரர்களே. ஆறுதல் முசாஃபஹா வீட்டுல, ஆறுதல் சொல்றது வீட்டுல. குடும்பத்தை விடுங்க, பிள்ளைகளை விடுங்க, வாப்பட மையத்தடிய கபரடிய இருந்து இஸ்திக்ஃபார் செய்யும். முன்கர் நக்கீர் வரப்போகிறார், கேள்வி கணக்கு ஆரம்பமாக போகிறது. இது கோப்பி குடிக்கிற நேரம் அல்ல, இது ட்ரிங்க்ஸ் கொடுக்கிற நேரம் அல்ல, இது மகன் ஊட்ட ஓடி வாரார், ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும், வந்தவங்க கோயிச்சிட்டு போய்த்தாங்கண்டா இது சிந்திக்கிற நேரமா சகோதரர்களே? இது ட்ரிங்க் கொடுக்கிற நேரமோ கோப்பி கொடுக்கிற நேரமோ அல்லாது. பிள்ளைகள் பேர பிள்ளைகள் கபரடிய இருந்து ஒரு ஒட்டகம் அறுத்து பங்குற நேரம் என்பது கிட்டத்தட்ட 5 மணித்தியாலம் வரும், 4 மணித்தியாலம் வரும். அசருக்கு ஜனாசாவை அடக்கினா ராவ் 10 மணி வரையாவது கபரை சுத்தி இருந்து இஸ்திக்ஃபார் செய்ய உங்களோட வாப்பாக்கு. காலையில அடக்கிட்டீங்க, அவசரப்பட வேண்டாம். இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் அந்த ஹதீஸை ரிவாயை செய்கிறார்கள். அவங்க செஞ்ச ஒரு வசியத். எனவே இந்த 6 இடங்களும் ஒரு முஸ்லிமுடைய கண்ணால் கண்ணீர் வர வேண்டிய இடம். இவைகளை பழகி கொள்ளணும் சகோதரர்களே. இப்ப ஆயத்தை பாருங்க, அல்லாஹ் சொல்றான், யவத்துல் முஜ்ரிம், பாவி ஆசை வைப்பான், பாவி ஆசை வைப்பான். லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமிஇதின் பிபனீ. எஃப்ததி என்றால் பிணை கொடுப்பதற்கு ஆசை வைப்பான். யார பொணைக்கு எடுப்பான் தெரியுமா? சொந்த பிள்ளைகளை பொணைக்கு கொடுப்பான். எந்த பிள்ளை எக்ஸாம் எழுதணும், எந்த பிள்ளை படிக்கணும் என்று ஹராத்தை செஞ்சோமோ, எந்த பிள்ளைக்காக தொழுகையை விட்டோமோ, எந்த பிள்ளோட பேங்க்ல காசு போடுறதுக்கு ஹராத்தை சம்பாதிச்சோமோ, அந்த பிள்ளைய பொணைக்கு கொண்டு வர போறோம். முதல் வாரது பொணைக்கு பிள்ளை. لو يفتدي من عذاب يومئذ ببنيه. அல்லாஹ்விடத்தில பிள்ளைய கொண்டு வந்து கொடுப்பான். யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளை இவனை பிடிச்சிக்க என்ன விடியா அல்லாஹ். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். 2வது பொணைக்கு யாருன்னு பாருங்க, வஸாஹிபதிஹி வஅஹீ. 2வது பொணைக்கு கொண்டு வருவான் மனைவிய. எந்த மனைவி சகோதரர்களே? எந்த மனைவி இது? அந்த எந்த மனைவிக்காக முழு ஹராத்தையும் செஞ்சோமோ அந்த மனைவி இவள். மனைவியை கொண்டு வந்து கொடுப்பான். வஸாஹிபதிஹி. யா அல்லாஹ், இவளை பொணைக்கு எடு, என்ன விடு. 3வது வஅஹீ, சகோதரர்களை கொண்டு வருவான். நானா தம்பி சகோதரர்களை கொண்டு வருவான். யா அல்லாஹ், இவர்களை வேதனை செய், என்னை விட்டு விடு. 1வது பனி, பிள்ளைகள். 2வது வஸாஹிபதிஹி, மனைவி. 3வது வஅஹீ, சகோதரர்கள் முழு பேரையும் கொண்டு வருவார். 4வது வஃபஸீலதிஹி அல்லதி துவி, வஃபஸீலதிஹி அல்லதி துவி. 4வது பொணைக்கு கொண்டு வருவான் ஃபஸீலா. ஃபஸீலாண்டா யார்? ஃபஸீலா என்றா முழு குடும்பமும், மாமா மாமி சாச்சா சாச்சி முழு பேரையும் கொண்டு வருவான். அல்லாஹ் இடத்துல, யா அல்லாஹ், இவர்களை வேதனை செய், என்னை விட்டு விடு. வஃபஸீலதிஹி அல்லதி துவி. அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். கடைசி முடிவுக்கு வருவான். وَمَنْ فِي الْأَرْضِ جَمِيعًا ثُمَّ يُنْجِيهِ. யா அல்லாஹ், பூமியில் இருக்கும் எல்லோரையும் வேதனை செய், என்னை விட்டு. கடைசி முடிவு. ஊர்ல இருக்கிற முழு பேருக்கும் வேதனை செய், என்ன மட்டும் விடு. وَمَنْ فِي الْأَرْضِ جَمِيعًا ثُمَّ يُنْجِيهِ.
எல்லாரையும் வேதனை செய்ய அல்லாஹ் என்ன விட்டு விடு. அதனாலதான் கியாமத்துடைய நாளையில் நெருங்கிய சொந்தங்கள் ஒருவரை ஒருவர் கண்டால் ஓடுறது. சூரத்துல் அபஸையில படித்தோம், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனு யுக்னீஹி. சகோதரன் கண்டு ஓடுவானேன், புனைக்கி கொண்டு வைத்துருவானே, பயம். உம்மா ஓடுவாள், பாப்பா ஓடுவான், மனைவி ஓடுவாள், பிள்ளைகள் ஓடும். ஏனென்றா புனைக்கு போகணுமே. சொந்தங்கள் ஓடுமிடம் கியாமத். இந்த 4 பயங்கர நிலைமையை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நீ நினைச்சியா உன்னை விடுவேன் என்று? நீ நினைத்தியா உன்னை விடுவேன்? விடமாட்டேன். கல்லா இன்னஹா லதா, உன்னை கொண்டு போய் போடுவேன் நான் லதா என்ற நரகத்திலே தான். நரகத்தில் மிக கடினமான நரகம் லதா. கல்லா இன்னஹா லதா. ஏற்கனவே சஈர பத்தி படிச்சோம், சக்கர பத்தி படிச்சோம், ஹுதமாவை பத்தி படிச்சோம். ஹாவியா, ஜஹன்னம், ஜஹீம், இது லதா. லதா என்ற நரகத்துடைய விசேட அம்சம் என்ன? ஒவ்வொரு சொர்க்கத்துக்கும் விசேட அம்சம் இருக்குது. ஜன்னத்து ஆதின், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். இந்த லதா என்ற நரகத்துடைய விசேட அம்சம் நஸ்ஸாஅத்தன் லிஷ்ஷவா. நஸ்ஸாஅத்தன் லிஷ்ஷவா, தலையுடைய சதையை அப்படியே கலட்டி விடும். நஸ்ஸாஅ, புடுங்கி எடுக்கும் இந்த லதா. லிஷ்ஷவா, ஷவா என்றால் உலமாக்கள் சொல்கிறார்கள், அது முள்ளை விட்டு இறைச்ச பிடுங்கி எடுக்கும், ஒன்றையும் வைக்காது. தலையுடைய அப்படியே தோலை பிடுங்கி எடுத்துரும். நஸ்ஸாஅத்தன் லிஷ்ஷவா, பிடுங்கி எடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த நரகம் பேசும். அல்லாஹ் நரகத்துக்கு பேசக்கூடிய சக்தியை கொடுப்பான். நரகம் பேசும். நரகத்துடைய வார்த்தை இது. ததுஉ மன் அத்பர வ தவல்லா. ததுஉ, நரகம் கூப்பிடும். யாரை கூப்பிடும் தெரியுமா? மன் அத்பர, புறக்கணித்தவர்கள். புறக்கணித்தவர்கள், அல்லாஹ்வை புறக்கணித்தவர்கள். வ தவல்லா, புறமுது காட்டியவர்களையும் புறக்கணித்தவர்களையும். தொழாதவர்களே வாங்க, ஜகாத் கொடுக்காதவர்களே வாங்க, ஹராத்த செய்தவர்களே வாங்க, நரகம் கூப்பிடும். அல்லாஹ் நரகத்தோட பேசுவான் கியாமத்துல. அல்லாஹ் நரகத்தோட கியாமத்துல பேசுவான். யௌம நகூலு லிஜஹன்னம ஹல் இம்தலஅதி. அல்லாஹ் கேட்பான், நரகமே நிறைஞ்சிட்டியா? நிறைஞ்சிட்டியா நரகமே? 999 பேரை நரகத்துல போட்டா அல்லாஹ் ஒரு ஆளை சொர்க்கத்துல போடுவான். எப்படி விகிதாசாரம் பாரு. 999 பேரை நரகத்துல போட்டால் அல்லாஹ் ஒரு ஆளை சொர்க்கத்துல போடும். எத்தனை இடத்தால தப்போம், எத்தனை இடத்தால தப்பணும் சகோதரர்களே. லேசி இல்லை சொர்க்கம் போடும். யாரோ சொல்லிக்கிட்டாங்க சும்மா சொர்க்கம் போகலாம், இல்ல லேசி இல்ல சகோதரர்களே. செல்வம் இருந்தா செல்வத்தால தப்பணும், தொழுகையால தப்பணும், மனைவியால தப்பணும், வாப்பாவால தப்பணும், உம்மாவால தப்பணும், எங்களுக்கு கீழே வேலை செஞ்சா அவங்களால தப்பணும், பள்ளிவாசல் நிர்வாகிகளாக இருந்தா பள்ளியால தப்பணும், ஊரால தப்பணும். எல்லா இடத்தையும் தாண்டினதற்கு பிறகுதானே சொர்க்கம். 999 பேரை நரகத்துல போட்டா ஒரு ஆள் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு எடுப்பார். இப்படி நரகத்தை நிறைச்சத்துக்கு பிறகும் அல்லாஹ் நரகத்தோட பேசுவான். அல்லாஹ் கேட்பான், யௌம நகூலு லிஜஹன்னம ஹல் இம்தலஅதி. நிறைஞ்சிட்டியா நரகமே? நரகம் எப்படி சொல்லும் தெரியுமா? வதகூலு ஹல் மின் மஸீத். யா அல்லாஹ், இன்னும் இருக்குதா? போடடம் இருக்கு, போடடம். ஏண்டா நரகம் மூடியாச்சு, லாக் முஸதா.
நரகத்தை திறக்கிறது இல்ல மூடினா. இவ்வளோ பயங்கர நரகத்தை பத்தி அல்லாஹ் பேசுறான். பேசுமாம் நரகம். ததுஉ மன் அத்பர வ தவல்லா. புறக்கணித்தவர்களை கூப்பிடும். வா வா, இங்க வா, என்னைட்ட வா. அடுத்ததுதான் முக்கியமானது. வஜமஅ ஃபஅவ்ஆ. பொருளை சேர்த்து பாதுகாத்து வச்சாரே. வஜமஅ, பொருளை சேர்த்து ஃபஅவ்ஆ. அவ்ஆ என்றா ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, ஆதமுடைய மகனே, கட்டி வச்சிராத காசு. இந்த ஆயத்தை வச்சுதான் நாம் சில உலமாக்கள் பணத்தை பர்ஸ்ல போட்டு கட்ட மாட்டாங்க. அவ்ஆண்டா கட்டி வைத்தல், கட்டி வச்சிட மாட்டாங்க. பணத்தை ஜகாத் சதகா, பிள்ளைகளுக்கு தேவைண்டா பிள்ளைக்கு பணத்துக்காக கூப்பிடுமாம். ஜகாத் கொடுக்கல வா. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஜகாத் கொடுக்காம. நான் வெல்லாம விளைஞ்சிருக்குது. எத்தனை மூணு ஜகாத் வந்து இருக்குது கேட்டு பாரு. இது ஜகாத் கொடுக்கிறதால ஏழைகளுக்கு நலவு அல்ல, நீங்க நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படுவீங்க. ஹதீஸ்ல வந்திருக்குது, நீங்க ஜகாத் கொடுக்காத அவ்வளோ நெல்லையும் அல்லாஹ் ஒரு பாம்புடைய தோற்றத்தில் எடுப்பான். அது அப்படியே உங்களோட கழுத்தை வளைத்து கொண்டு 50,000 வருடம் கொத்தும். அது 50,000 வருடம் கொத்தும். அது சின்ன காலம் அல்ல. 50,000 வருடம் கொத்து வாங்கணுமா பாம்பு கிட்ட? கொடுக்காத ஜகாத் காசி அல்லாஹ் அப்படியே பாம்பாக கழுத்துல போடுவார். கொத்தி கொத்தி யார் பார்க்கு? உலகத்தில் நோய் என்றா குடும்பம் பார்க்குது, மனைவி பார்க்கிறாள். இந்த 50,000 வருஷம் தானே மகன் ஓடிட்டான், மனைவி ஓடிட்டாள், சொத்தை சேர்த்து வச்சோம் பிள்ளைகளுக்கு, ஓடுறதெல்லாம். நரகம் கூப்பிடுமாம், சேர்த்து ஜகாத் கொடுக்காதவன் எல்லாரும் வா என்று நரகம் கூப்பிடும் என்பதாக அல்லாஹ் கியாமத்துடைய 4 விடயங்களை சொல்றான் இந்த இடத்துல. அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய கெட்ட பழக்கம், மனிதனுடைய நல்ல பழக்கம், 10 நல்ல பழக்கங்களை பற்றி தொடராக அடுத்த ஆயத்துகள் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். ஓதி பாருங்க. இன்று ஓதின சூறாவை. அஊது பில்லாஹி